துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கருடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருடன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். என்னடா தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட உருப்படியாக வரமாட்டேங்குது, நாங்களும் ஒவ்வொரு வாரமும் போய் படம் பார்த்துட்டு எல்லா படத்தையும் கழுவி ஊற்றுனா நம்ம ஏதோ சினிமா ஞானி மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி எல்லாம் திட்டுவாங்களே கமெண்ட்ஸில், ஒரு நல்ல படம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துருந்த எங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படமாக இருந்தது தான் இந்த கருடன். உண்மையிலே சசிகுமார் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே இப்போது மலையாள படம், ஹிந்தி படம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு, நீ பெரிய நடிகன் நான் சின்ன நடிகன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கலந்து நடிப்பாங்க கதைக்கு தேவைன்னா. அந்த மாதிரி சசிகுமார் சார் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு தேவைன்னு டைரக்டர் சொன்னாரா இல்லை சூரி சொன்னாரான்னு தெரியாது, ஆனால் அவர் நினச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். அப்புறம் உன்னி முகுந்தன் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரும் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு கேட்ட உடனே ஒத்துக்கிறாரு. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த சூரிக்கு நமக்கு என்னென்னா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னடா இது இவ்வளோ பெரிய ட்ரைலர் பார்த்துட்டு, இது வழக்கமாக இந்த சில டைரக்டர் இருக்காங்களா, முத்தையா, அப்புறம் நம்மலாம் பழைய கேஎஸ் ரவிக்குமார் ஆரம்பித்து சரத்குமார், ரஜினி, கமல், விஜய், விஜயகாந்த், சத்யராஜ், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு இதெல்லாம் பார்த்து நம்ம பழகி போயிட்டோம். புதுசாக இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் உக்காந்தோம். ஆனால் கதை பழசாக இருந்தாலும் இவங்க கொடுத்துக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் அந்த ப்ரெசென்ட் பண்ண அந்த மேக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக அவங்க யூஸ் பண்ண சில ஷாட்டு கட்டு, இதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல் இருக்குது. படம் ஆரம்பித்த 5 நிமிஷத்துலேயும் படம் முடிகிற வரையும் இந்த நம்ம கண்ணை இமைக்காமல் பார்த்துருந்தோன்னா இந்த கருடன் படத்தை தான். உண்மையிலே இந்த படத்தோட கதைன்னு சொல்ல போனால் வச்சுக்கலாம், உண்மையிலே 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து சூரி, உன்னி முகுந்தன், சசிகுமார், அந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலி. அதில் அவரை பார்த்திங்கன்னா இவருக்கு சசிகுமாருக்கு இருக்கிற ஒய்ஃபு, முன்னி முகுந்தன் இருக்கிற ஒய்ஃபு, இவங்களுக்குள்ளே ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதுக்குள்ளே ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பத்திரத்துக்குள்ளே நிலம் அபகரிப்பு, அந்த பக்கம் போலீஸு, இந்த பக்கம் எம்எல்ஏ, இந்த மாதிரி எல்லாம் கலந்து இந்த குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறாங்க, இந்த குடும்பத்திலிருந்து காப்பாற்றி எவன் வில்லனாக மாறுறான், எவன் நல்லவனாக மாறுறான், எவனை போட்டு தள்ளுறாங்க, சூரி ஏன் பொங்கி எழுதுறாரு, கடைசியில் யாருக்கு நியாயம் கிடைக்குது, இப்படி கதைக்குள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தாலும், ஆனால் அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலே ரொம்ப அந்த ஸ்க்ரீன் ப்ளே கிரிப்பாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது இந்த படம் பார்க்குறப்போ. சூரிக்கு என்னென்னா ஒரு விடுதலை, உண்மையிலே விடுதலை. அந்த கதையோடு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் விஜய் சேதுபதி இருந்தார், அப்படி இப்படி கதை போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சூரி மேலே தான் கதை ட்ராவல் ஆகுது. சூரி எல்லா ஃப்ரேம்லேயுமே இருக்கார். உண்மையிலே படம் ஆரம்பிச்சிலேருந்து படம் முடிகிறவரையும் சூரி தான் ஹீரோ, அது நம்ம மறுக்கவே முடியாது. சசிகுமார் எல்லாருமே ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அப்பாச்சியாக வர, நம்ம அப்பாச்சி ஆத்தாவா வர, அடிவுக்கரசி ஆரம்பித்து சமுத்திரகனி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் கோபி, இந்த பக்கம் இந்த உண்மையிலே வில்லனாக பண்ணியிருக்க நம்ம ஆர்வி உதயகுமார் சார்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு பெரிய நடிகை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் ஆர்வி உதயகுமாரை. சும்மா டயலாக்லாம் அந்த கொங்கு பேச்சில் நம்மளெல்லாம் கவராரு. அதுவும் போலீஸ்காரர் பேசுகிற நக்கல் ஆகட்டும், வில்லங்கிட்ட பேசுகிற நக்கல் ஆகட்டும், அவரெல்லாம் தனித்துவமாக தெரியாரு. உண்மையிலே ஆர்வி உதயகுமாருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு 2 விஷயத்துக்காக தான் அடிச்சுக்குவோம், ஒன்று மண்ணுக்காக இல்லை பொண்ணுக்காக. அதே மாதிரி இதில் ஒரு பொண்ணுக்காக ஒரு நட்புக்காக எப்படி துரோகம் பண்ணுறான், அதே மாதிரி ஒரு மண்ணுக்காக எப்படி துரோகம் பண்ணுறான்றத சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். துரை செந்தில்குமார் சார் உண்மையிலே பட்டாசுலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தோம். என்னென்னா தனுஷே நீங்கள் அலற விட்டீங்க, பாவம் சூரி உங்ககிட்ட மாட்டினாருன்னு கஷ்டப்பட்டோம். ஆனால் சூரிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே சூரி சார், நான் எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் உண்மையிலே இந்த படம் ஃபுல்லாக பார்க்கணுமேனு வேதனைப்பட்டு தான் போய் உக்காந்து, ஆனால் அதெல்லாம் தூஸ் பண்ணிவிட்டு கதையோடவும் கதை களத்தோடவும் அந்த கதைக்குள்ளேயும் எங்களை இன்வால்வ் ஆகி உங்களை ஒரு ஹீரோவாக எங்களை பார்க்க வச்சிட்டீங்க. அதுவே உங்கள் மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு எதையுமே பண்ணாத ஒரு நாய் திடீர்னு ஒரு வெறி அந்த நாய் எப்படி பண்ணும், அதே மாதிரி தான் ஒரு நட்புக்காக எவ்வளோ அடங்கி போனோம் சூரி, அதே ஒரு நியாயத்துக்காக ஒரு மனுஷனுக்காக எப்படி பொங்கி வராருன்றத அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு. ஒரு எதை சொல்கிறேன், ஒரு வாய் சாப்பிட்டாலும் நன்றியோடு இருக்கணும்னு நினைப்பார்.
அந்த நன்றியோடு இருக்கிறவங்களே தப்பு பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருப்பார். இந்த படம் கருடன் வந்து உண்மையிலே வந்து இதில் முக்கியமாக என்னென்னா எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த ஸ்க்ரீனில் அவங்களுக்கு கொடுத்த அவங்கவுங்க கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். 2வது டெக்னிக்கலாக மேக்கிங் சூப்பராக இருந்தது. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். படம் ஆரம்பிக்கலும் முடிவுலையும் சும்மா பட்டையை கிளப்பியிருந்தார். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சசிகுமார் அவர் இறந்துறப்போ அந்த அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அந்த பசங்க குழந்தையாகட்டும், அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் ஒரு நல்லவன், ஒரு நாய் மாதிரி நம்ம கூட இருக்கிறவன், நம்ம தப்பு பண்ணால் எது வேணாலும் கேட்க மாட்டான்னு இல்லாமல் கேட்டு நியாயத்துக்காக போராடுறான் பார்த்தியா, அங்கே நிற்கிற சூரிக்கு வந்து விடுதலையோட ஒரு படி மேலே இந்த படம் அவருக்கு பேர் வாங்கி தரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூரிக்கு அதான் உண்மையிலே ஹீரோ ஆகிட்டார். இதுக்கு மேலே அவர் காமெடியெலாம் நம்ம பார்க்க முடியாது. விடுதலை 1 பார்த்துட்டோம், இப்போ வந்து கருடன் பார்த்துட்டோம், அடுத்து விடுதலை 2 வருது, அப்புறம் கொட்டுக்காளி வருதான். அதனால் சூரியோட லெவல் வேறு லெவல் ஆகிப்போச்சு. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சில் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன். சூரி வந்து நான் சொன்னேன், ஐயோ என்னை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு காமெடி பக்கம்லாம் போயிடாதீங்க, நீங்கள் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. இப்போது உண்மையிலே விஜய் சேதுபதி கிடைக்காத ஒரு நல்ல படம், சிவகார்த்திகேயன் கிடைக்காத ஒரு நல்ல படம் இப்போ உங்களுக்கு கிடச்சிக்குது. அதனால் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதே மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நேரம் நல்லா இருக்குது. சூரி சார் பிச்சு உதிருங்க. கருடன் உங்களுக்கு ஒரு வெற்றி படம். தயவு செஞ்சு கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்தான படம், நல்ல படம். எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.